ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சாப்டர் ஆட்டம்ஸ். ஸோ இந்த சாப்டர் மெயினாக நமக்கு தியரி பேஸ் தான். ஸோ ஃபார்முலாஸ்னு பார்த்தா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன கவர் பண்ண போகிறோம்னா ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் ஆட்டம் அண்ட் அதுக்கப்புறமேட்டு ரூதர்ஃபோர்ட் கோல்ட்ஃபாயில் எக்ஸ்பெரிமெண்ட் டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். அண்ட் அதுக்கப்புறம் போரோட 3 பாஸ்லேட்ஸ் எப்படி வந்துச்சு, அதனால ரேடியஸ் ஆஃப் த nth ஆர்பிட், வெலாசிட்டி அண்ட் எனர்ஜி எப்படி ரிலேட் பண்ணியிருக்காங்கன்றது டீட்டெயில்டாக பார்ப்போம். அண்ட் லாஸ்ட் ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ். ஸோ மெயினாக 5 சீரீஸ் வந்து நம்ம படிச்சிருப்போம். ஸோ அதில் மேக்ஸிமம் மினிமம் வேவ் லென்த் இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கணுன்ற ஷார்ட் மெத்தட் பார்ப்போம். ஓகே, ஸோ இந்த சாப்டரில் நமக்கு ஃபார்முலாஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அண்ட் அந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி வர சம்ஸ் நம்ம கொஞ்சம் ஈஸி பண்ணுன்றதுக்காக ஷார்ட் மெத்தட்ஸும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்கலன்னா நமக்கு இன்ஸ்டாகிராமில் பேஜ் இருக்குது அண்ட் ஆல்சோ வாட்ஸ்அப்பில் நம்ம குரூப் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் கம்ப்ளீட்டாக நீட் அண்ட் ஜேஇ பேஸ்டாக கொஷின்ஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மறக்காமல் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஆன் 1898 ஜேஜே தாம்சன் தான் ஃபர்ஸ்ட் மாடல் ஆஃப் ஆட்டம் தந்தாங்க. ஸோ எப்படின்னா ஒரு வாட்டர்மெலனை ஓப்பன் பண்ணும்போது எப்படி வந்து சீட்ஸ் எல்லாமே ரேண்டமாக இருக்கோ அதே மாதிரி ஒரு ஆட்டமில் எலக்ட்ரான்ஸ் வந்து ரேண்டமாக டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்குன்னு சொன்னாங்க. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் மாடல் ஆஃப் ஆட்டம். தென் 1911ல் ரூதர்ஃபோர்ட் ஆல்ஃபா பார்ட்டிகுலையும் கோல்ட்ஃபாயிலையும் வச்சு ஒரு ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க. ஸோ அதுதான் ரூதர்ஃபோர்ட் கோல்ட்ஃபாயில் எக்ஸ்பெரிமெண்ட். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு கோல்ட் ஃபாயில் எடுத்துக்கிட்டாங்க. ரீசன் கோல்டு இஸ் அ ஹைலி பாசிட்டிவ்லி சார்ஜ். இதில் இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. அப்படி ப்ரொஜெக்ட் பண்ணும்போது சில ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் ஸ்ட்ரைட்டாக போயிடுச்சு. பட் இன்னும் கொஞ்சம் ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் பாருங்க, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஆங்கிளில் ஸ்கேட்டர் ஆயிடுச்சு. அப்போ இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா நம்ம ஒரு கோல்டு ஆட்டம் எடுத்துக்கலாம். அதில் ஆல்ஃபா பார்ட்டிகல் பாஸ் பண்ணும்போது சில ஆல்ஃபா பார்ட்டிகல் ஸ்ட்ரைட்டாக போகுது. பட் இங்கே பாருங்க, இது எல்லாமே ஒவ்வொரு ஆங்கிளில் ஸ்கேட்டர் ஆகிட்டே இருக்கு. அண்ட் இங்கே மிடில் பார்த்தோம்னா இந்த ஆல்ஃபா பார்ட்டிகல் பர்ஃபெக்ட் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு அப்படியே பார்த்து ரீட்ரேஸ் பண்ணுது. ஓகே, ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னா ஆல்ஃபா பார்ட்டிகல்ன்றது ஒரு பாசிட்டிவ். ஓகே, சப்போஸ் நமக்கு ஆட்டமோட சென்டரில் இன்னொரு ஒரு பாசிட்டிவ் இருந்துச்சு அப்படின்னா அதால் பெனிட்ரேட் ஆக முடியாமல் due to the force of repulsion ரிப்பிள் ஆகி தான் ஸ்கேட்டர் ஆயிருக்கும். அப்போ எந்த ஆல்ஃபா பார்ட்டிகுலுமே நமக்கு சென்டர்ல பெனிட்ரேட் ஆகவே இல்லை. அப்போ ஆட்டமோட சென்டர்ல கண்டிப்பா ஒரு பாசிட்டிவ்லி சார்ஜ் இருக்கணும். ஸோ அதுக்கு பேர் தான் நியூக்ளியஸ். ஸோ நியூக்ளியஸ் வந்து ஆட்டமோட சென்டர்ல லொக்கேட் ஆயிருக்கும்னு சொன்னாங்க. இப்படிதான் நியூக்ளியஸை கண்டுபிடிச்சாங்க. ஓகே, ஸோ இது தியரிட்டிக்கல். இது எப்படி மேத்தமேட்டிக்கலா அப்ரோச் பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எந்த ஆல்ஃபா பார்ட்டிகல் இருக்கல நியூக்ளியஸ்க்கு பக்கத்துல போயிருக்குன்னு கேட்பாங்க. எந்த ஆல்ஃபா பார்ட்டிகல் பக்கத்தில் போயிருக்குன்னா இந்த நடுவில் இருக்க ஆல்ஃபா பார்ட்டிகல் பாருங்க பர்ஃபெக்டாக ஸ்ட்ரைட்டாக போய் அப்படியே பார்த்து ரீட்ரேஸ் பண்ணுது. இந்த ஆல்ஃபா பார்ட்டிகல் மட்டும்தான் நமக்கு நியூக்ளியஸ்க்கு ரொம்ப பக்கத்தில் போயிருக்கும். இந்த ஆல்ஃபா பார்ட்டிகலுக்கும் நியூக்ளியஸ்க்கு டிஸ்டன்ஸை த டிஸ்டன்ஸ் ஆஃப் க்ளோசஸ்ட் அப்ரோச் ஆர் நாட்னு சொல்லுவாங்க. இது ஸ்கூல் புக்கில் நம்ம டிரைவ் பண்ணியிருப்போம். எப்படின்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு கைனடிக் எனர்ஜின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ நம்ம இங்கே டிரைவ் பண்ண வேணாம், டைரெக்டாக ஃபார்முலா பார்க்கலாம். That is distance of the closed approach R naught is equal to 2ZE square by 4 pi epsilon naught kinetic energy. Okay, இதுதான் distance of the closed approach. இன்னொன்று ஒரு முக்கியமான டேர்ம் இருக்கு, அதுக்கு பேரு இம்பாக்ட் பேராமீட்டர். இம்பாக்ட் பேராமீட்டர் டிசைட்ஸ் த ஸ்கேட்டரிங். ஓகே, ஸோ இம்பாக்ட் பேராமீட்டர் அப்படின்னா என்னன்னா இந்த நடுவில் இருக்கிற லைன் எது பர்ஃபெக்டாக ரீட்ரேஸ் ஆகுதோ இதுதான் ரெஃபரன்ஸ் லைன். இங்கேருந்து பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் தான் நம்ம இம்பாக்ட் பேராமீட்டர்னு சொல்லுவோம். எப்படின்னா இப்போ லெட் அஸ் கன்சிடர் இங்கேருந்து இந்த ஆல்ஃபா பார்ட்டிகல் பார்க்குறோம் பாருங்க. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இதோட ஸ்கேட்டரிங் ஆங்கிள் பாருங்க அதிகமாக இருக்கும், ஒரு 120 கிட்ட இருக்கும். அதே இந்த ஆல்ஃபா பார்ட்டிகல் நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்கா, ஸ்கேட்டரிங் ஆங்கிள் பாருங்க ஓரளவு கம்மியாக இருக்கும். கரெக்டா? ஸோ தட் இஸ் இம்பாக்ட் பேராமீட்டர் அதிகமாக இருக்குன்னா ஸ்கேட்டரிங் ஆங்கிள் கம்மியாக இருக்கும். அதே இம்பாக்ட் பேராமீட்டர் கம்மியாக இருக்குது அப்படின்னா ஸ்கேட்டரிங் ஆங்கிள் வந்து கிரேட்டராக இருக்கும். ஸோ இம்பாக்ட் பேராமீட்டர் டிசைட்ஸ் த ஸ்கேட்டரிங் ஆங்கிள். அண்ட் ஆல்சோ இம்பாக்ட் பேராமீட்டருக்கும் தனியாக ஒரு ஃபார்முலா இருக்குது. தட் இஸ் பி இஸ் ஈக்குவல் டு தட் இ ஸ்கொயர் cot theta by 2 by 4 pi epsilon naught kinetic energy. ஸோ நமக்கு ஃபார்முலா இருக்குது, பட் பெருசாக இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணதில்லை, பட் இருந்தாலும் தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் போர் அட்டாமிக் மாடல். ஸோ போர் 3 பாஸ்டுலேட்ஸ் வந்து ரிகார்டிங் ஆட்டம் கொடுத்துருந்தாங்க, அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஒரு ஆட்டம்னு எடுத்துக்கிட்டோம்னா ரூதர்ஃபோர்ட் சொன்ன வரைக்கும் நமக்கு என்ன தெரியும், ஒரு ஆட்டமோட சென்டரில் நமக்கு நியூக்ளியஸ் இருக்குது, நியூக்ளியஸ் பாசிட்டிவ்லி சார்ஜ் அண்ட் எலக்ட்ரான் ஒரு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில்
நியூக்ளியஸ் ரிவால்வ் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஸோ இது ரிகார்டிங் தான் பாஸ்லேட் தந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாஸ்லேட் எலக்ட்ரான் இஸ் அ நெகட்டிவ், நியூக்ளியஸ் இஸ் அ பாசிட்டிவ். ஸோ ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் பெருசா இருக்கு, எலக்ட்ரான் வந்து சின்னதா இருக்கு. அப்போ கண்டிப்பா ஒரு அட்ராக்ஷன் ஃபோர்ஸ்னால எலக்ட்ரான் வந்து நியூக்ளியஸ்குள்ள போயிருக்கணும், கரெக்டா? பட் ஏன் இது உள்ள போகல அப்படின்னா, நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக்னு படிச்சிருப்போம். ஸ்டாட்டிக்னா அட் ரெஸ்ட். எலக்ட்ரான் ரெஸ்ட்ல இருந்துச்சுன்னா கண்டிப்பா நியூக்ளியஸ்குள்ள போயிருக்கும். பட் எலக்ட்ரான் ஒரு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில ரிவால்வ் பண்ணிட்டு இருக்கு. அப்போ இந்த எலக்ட்ரானுக்கு ரெண்டு ஃபோர்ஸ் இருக்கு. தட் இஸ் கூலும் ஃபோர்ஸ்னால அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கு, அண்ட் ஆல்சோ இது சர்க்குலரா சுத்தி இருக்கறனால சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் இருக்கு. ஸோ இதை வச்சு தான் ஃபர்ஸ்ட் பாஸ்லேட், தட் இஸ் கூலும்ஸ் லா படி அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் 1/4πε0. Q1ன்ற இடத்துல நமக்கு நியூக்ளியஸோட சார்ஜ் Ze அண்ட் Q2ன்ற இடத்துல சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் -e பை டிஸ்டன்ஸ்ன்றது நமக்கு ரேடியஸ், தட் இஸ் ஈக்குவல் டு சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் mv²/r. ஸோ எலக்ட்ரானுக்கு இந்த ரெண்டு ஃபோர்ஸும் இருக்கிறனால தான் அது ஒரு ஸ்டேஷனரி ஆர்பிட்ல ரிவால்வ் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் நமக்கு போரோட ஃபர்ஸ்ட் பாஸ்லேட். ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் பாஸ்லேட். ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் பாஸ்லேட் வந்து வெலாசிட்டி பற்றினது. ஸோ இப்போ எலக்ட்ரான் பக்கத்தில் இருக்கு, நியர் டு த நியூக்ளியஸ் இருக்கு. ஸோ அதோட வெலாசிட்டி வந்து கிரேட்டராக இருக்கும். இன்னொரு எலக்ட்ரான் இன்னொரு ஸ்டேஷனரி ஆர்பிட்ல இருக்கு, பட் அவே ஃப்ரம் த நியூக்ளியஸ். அதோட வெலாசிட்டி நம்ம பார்த்தோம் அப்படின்னா வெலாசிட்டி கம்பேரிட்டிவாக கம்மியாக தான் இருக்கும். அப்போ வெலாசிட்டி எப்படி டிட்டர்மைன் ஆகுதுன்னா, டிபெண்ட் அப்பான் இட்ஸ் டிஸ்டன்ஸ் டு கீப் ஆங்குலர் மொமெண்டம் கன்சர்வ், தட் இஸ் L is equal to mvr. ஓகே, ஸோ இப்போ ஒரு எலக்ட்ரான் வந்து நியர் டு த நியூக்ளியஸ் இருக்குன்னா ரேடியஸ், தட் இஸ் டிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக வெலாசிட்டி வந்து அதிகமாக இருக்கும். அதே வந்து எனக்கு டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் போது வெலாசிட்டி ஆட்டோமேட்டிக்காக கம்மியாயிரும். அப்போ வெலாசிட்டி எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா ரேடியஸ், தட் இஸ் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் நியூக்ளியஸ் டு எலக்ட்ரானை டிபெண்ட் பண்ணியிருக்கு டு கீப் ஆங்குலர் மொமெண்டம் கன்சர்வ். ஏன்னா எல்லா ரொட்டேட் ஆகிற ஆப்ஜெக்ட்டுக்குமே ஆங்குலர் மொமெண்டம் கன்சர்வ் கான்ஸ்டன்டாக தான் இருக்கும். இது வந்து நம்ம 11th ஸ்டாண்டர்ட்ல சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ்ன்ற ஒரு சாப்டர்ல படிச்சிருப்போம். ஆங்குலர் மொமெண்டம்க்கு இந்த ஃபார்முலா எடுத்துக்கலாம். இன்னொரு ஃபார்முலாவும் இருக்கு, என்னன்னா NH/2π. இங்க n அப்படின்றது ஆர்பிட் நம்பர், எந்த லெவல் பொறுத்து இருக்கோ அதை பொறுத்து நம்ம ஆங்குலர் மொமெண்டம் கண்டுபிடிக்கலாம். ஸோ இது நமக்கு செகண்ட் பாஸ்லேட். அண்ட் நெக்ஸ்ட் தேர்ட் பாஸ்லேட். ஸோ தேர்ட் பாஸ்லேட் டிபெண்ட் ஆன் எனர்ஜி லெவல். ஸோ இப்போ ஒவ்வொரு எலக்ட்ரானும் ஒரு ஸ்டேஷனரி ஆர்பிட்ல நமக்கு வந்து லொக்கேட் ஆயிருக்கு. அதோட எனர்ஜி நம்ம பார்க்கணும். எனர்ஜி லெவல் எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் எனர்ஜி லெவல். ஸோ இது n is equal to 1, 2, 3, 4 and n is equal to 1 நம்ம வந்து கிரவுண்ட் ஸ்டேட்னு சொல்லுவோம். அண்ட் இது வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட், செகண்ட் எக்ஸைட்டட் அண்ட் தேர்ட் எக்ஸைட்டட். ஓகே, எலக்ட்ரான் ஒவ்வொரு லெவலில் லொக்கேட் ஆயிருக்குன்னா வித் ரெஸ்பெக்ட் டு தட் நமக்கு எனர்ஜி இருக்கும். ஸோ அந்த எனர்ஜி கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா E is equal to -13.6 by n square into z square. ஓகே, அண்ட் ஆல்சோ இந்த எனர்ஜி வந்து எலக்ட்ரான் வோல்ட் EVல தான் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஹைட்ரஜனுக்கு பார்க்கலாம். ஹைட்ரஜன் போது ஆட்டோமேட்டிக்காக Z வந்து 1 ஆயிரும். அப்போ Z 1 ஆயிருச்சு அப்படின்னா பேலன்ஸ் ஃபார் ஹைட்ரஜன் ஆட்டம் எனர்ஜி E is equal to -13.6 by n square எலக்ட்ரான் வோல்ட்ல ஆன்சர் கிடைக்கும். ஓகே, ஸோ அப்போ இங்கே n is equal to 1ன்னு போட்டோம்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டோட எனர்ஜி -13.6 EV அண்ட் நெக்ஸ்ட் n is equal to 2, அதோட எனர்ஜி வந்து -3.4 EV அண்ட் தேர்ட் வந்து -1.51 EV. இந்த மாதிரி எந்த ஸ்டேட்டோட எனர்ஜி வேணாலும் கண்டுபிடிக்கலாம். ஸோ இது ஃபர்ஸ்ட் பேசிக். அண்ட் இதனால என்ன யூஸ் அப்படின்னா, ஒரு எலக்ட்ரான் ஹையர் ஸ்டேட்லேருந்து லோவர் ஸ்டேட்டுக்கு வருதுன்னா கண்டிப்பாக அது வந்து எனர்ஜியை ரிலீஸ் பண்ணும். அந்த எனர்ஜி ரிலீஸ் என்னன்னு கேட்பாங்க. ஓகே, ஸோ அதுக்கு ஃபார்முலா எனர்ஜி ரிலீஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் ஸ்டேட் மைனஸ் இனிஷியல். ஸோ ஃபைனல் ஸ்டேட் என்னது? ஃபைனலாக அது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டுக்கு போயிருக்கு, அதோட எனர்ஜி என்னது? -13.6 அண்ட் இனிஷியலாக அது ஃபோர்த் ஸ்டேட்டில் இருக்குது. ஸோ ஃபோர்த் ஸ்டேட்டோட எனர்ஜியும் இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணால் எனர்ஜி ரிலீஸோட வேல்யூ நமக்கு கிடைச்சிடும். ஸோ எனர்ஜி ரிலீஸ்க்கும் இதுதான் ஃபார்முலா. சப்போஸ் எனர்ஜி அப்சர்வ் ஆகுது, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எலக்ட்ரான் வந்து நமக்கு லோவர் ஸ்டேட்டில் இருக்குது, அந்த எலக்ட்ரானுக்கு நம்ம ஒரு எனர்ஜி கொடுக்குறோம், அந்த எனர்ஜி அப்சர்வ் பண்ணிட்டு அது ஹையர் ஸ்டேட்டுக்கு போகுது. ஸோ அப்போ எனர்ஜி அப்சர்வ்டுக்குமே எகெயின் இதே ஃபார்முலாவை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் போரோட தேர்ட் பாஸ்லேட். ஸோ திஸ் இஸ் அபவுட் போர் மாடல். அண்ட் போரோட 3 பாஸ்லேட்ஸ் வச்சு ரேடியஸ், வெலாசிட்டி ஆஃப் தி nth ஆர்பிட் நீங்கள் ஸ்கூலில் டெரைவ் பண்ணியிருப்பீங்க. நம்ம டெரைவ் பண்ணோம்னா டேரெக்டாக ஃபார்முலா படித்தா போதும். ஸோ அந்த ரேடியஸ் ஆஃப் த nth ஆர்பிட்டுக்கு ஃபார்முலா ஸ்கூலில் எப்படி படிச்சிருப்பீங்கன்னா n² h² ε0 by πm ze² படிச்சிருப்பீங்க. ஸோ இதுக்கு பதிலாக நம்ம ஷார்ட்டாக இன்னொரு மெத்தட் எடுத்துக்கலாம்.
இங்க ரேடியஸ் ஆஃப் த nth ஆர்பிட்ல பாருங்க n-ம் z-ம் மட்டும் தான் மாறும். டிபெண்ட்ஸ் ஆன் த கொஸ்டின். மற்றது எல்லாமே கான்ஸ்டன்ட். ஸோ அப்போ இந்த கான்ஸ்டன்ட்ஸ் எல்லாம் கால்குலேட் பண்ணோம்னா ரேடியஸ் ஆஃப் த nth ஆர்பிட் இஸ் ஈக்குவல் டு 0.53 ஆங்ஸ்ட்ராம் இன்டு n ஸ்கொயர் பை z. இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் டு ஃபைண்ட் த ரேடியஸ் ஆஃப் த nth ஆர்பிட். அண்ட் அதே இடத்துல நம்ம வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும்னா எகெயின் வெலாசிட்டி டிரைவ் பண்ணலாம். இல்லை வெலாசிட்டி ஆஃப் த nth ஆர்பிட் இஸ் ஈக்குவல் டு 2.18 into 10 power 6 into z by n. So இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். So this is to find the radius. Okay. So இது ரெண்டும் டைரக்டாவே படிச்சுக்கலாம். And next இன்னொரு கொஸ்டின் கேட்பாங்க. என்னன்னா ஒரு எலக்ட்ரான் ஒரு ஆர்பிட்ல ரிவால்வ் ஆயிட்டு இருக்கு. அதோட கைனடிக் எனர்ஜி கொடுத்துட்டாங்க. கைனடிக் எனர்ஜி கொடுத்துட்டு அதோட பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன, அதோட டோட்டல் எனர்ஜி என்னன்னு கேட்பாங்க. அப்படி கேட்டாங்கன்னா we have to derive. ஃபார் எக்ஸாம்பிள் இதோட கைனடிக் எனர்ஜி வச்சு நம்ம வெலாசிட்டி கண்டுபிடிப்போம். அண்ட் தென் வெலாசிட்டி வச்சு அதோட பொசிஷன் அப்புறம் பொட்டன்ஷியல் எனர்ஜி லாங்காக போகும். அதுக்கு பதிலாக ஒரு ஷார்ட் ட்ரிக் தெரிஞ்சுக்கோங்க. தட் இஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் டு கைனடிக் எனர்ஜி இஸ் டு டோட்டல் எனர்ஜி. ஓகே, இதுக்கான ரிலேஷன் என்னன்னா -2:1:-. இந்த ரேஷியோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் திடீர்னு கொஸ்டின் பேப்பரில் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான், ஸோ கொஸ்டின் பேப்பரில் கைனடிக் எனர்ஜி ஆஃப் த ஆர்பிட் வந்து 3.4 EVன்னு சொல்லிட்டாங்க. இப்போ டோட்டல் எனர்ஜி கேட்குறாங்க. ஸோ கைனடிக் எனர்ஜி +1னா டோட்டல் எனர்ஜி என்னவா இருக்கும் -1. ஸோ அப்போ டோட்டல் எனர்ஜின்றது டைரக்டாக -3.4 EVன்னு எழுதிடலாம் ஷார்ட் மெத்தட். ஓகே, இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்குறது. ஸோ லாஸ்ட் ஒன் ஹைட்ரஜன் ஸ்பெக்டர் சீரீஸ். ஸோ நம்ம ஆல்ரெடி போரோட தேர்ட் பாஸ்டேட்டில் பார்த்தது தான் ஒரு எலக்ட்ரான் ஒரு ஹையர் லெவல்லேருந்து லோவர் லெவலுக்கு வருதுன்னா எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகும். அப்போ எனர்ஜி ரிலீஸ் ஆகும்போது அதோட எனர்ஜியோட வேல்யூ கேட்கலாம், ஆர்எல்ஸ் அதோட வேவ் லென்த் இல்லை ஃப்ரீக்வன்சி கேட்கலாம். அப்படி கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். தட் இஸ் 1/λ இஸ் ஈக்குவல் டு ஆர். ஆர்ன்றது ரிபக் கான்ஸ்டன்ட் இன்டூ 1/n2 ஸ்கொயர் மைனஸ் 1/n1 ஸ்கொயர். இங்கே n2ன்றது ஃபைனல் ஸ்டேட், n1ன்றது இனிஷியல் ஸ்டேட். ஓகே, இதை வச்சு அதோட வேவ் லென்த் கண்டுபிடிச்சிடலாம். அண்ட் ஆல்சோ இதோட ஃப்ரீக்வன்சி கேட்டாங்க. u is equal to c/λ. இல்லை எனக்கு எனர்ஜி ரிலீஸ் தான் வேணும்னு கேட்டாங்கன்னா வேவ் லென்த் கிடைச்சிச்சு இல்லையா, அதனால e is equal to hc/λ யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அட் லாஸ்டாக வேவ் நம்பர்னு கேட்பாங்க. வேவ் நம்பரோட சிம்பிள் நமக்கு நியூ பார், that is equal to 1/λ. ஓகே, ஸோ அப்போ ஒரு எலக்ட்ரான் ஒரு லெவல்லேருந்து இன்னொரு லெவலுக்கு போகுதுன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வேவ் லென்த் கண்டுபிடிச்சிக்கலாம். வேவ் லென்த் வச்சு ஃப்ரீக்வன்சி, எனர்ஜி, வேவ் நம்பர் இது எல்லாமே கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ இதை வச்சு நமக்கு 5 சீரீஸ் இருக்கு. என்னதுன்னா லைமன், பால்மர், பாஸ்கல், பிராக்கெட், லாஸ்ட் ஒன் இருக்கு. லாஸ்ட் ஒன் வந்து பீஃபன். ஓகே, ஸோ இது என்னன்னு பார்க்கலாம். லைமன் சீரீஸ்னா இனிஷியலாக எலக்ட்ரான் எந்த லெவலில் வேணாலும் இருக்கட்டும், பட் ஃபைனலாக அதோட ஃபைனல் ஸ்டேட் வந்து 1ஆக இருக்கணும். அப்போ டிரான்சிஷன் பாருங்க, ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் லைன் 2 to 1 இருக்கு, இதான் ஃபர்ஸ்ட் லைன். செகண்ட் லைன் வந்து 3rd to 1 அண்ட் லாஸ்ட் லைன் பார்த்தோம் அப்படின்னா அது இன்ஃபினிட்லேருந்து 1 கூட இருக்கலாம். ஸோ இனிஷியல் ஸ்டேட் எங்கே வேணாலும் இருக்கட்டும், பட் ஃபைனல் ஸ்டேட் ஹேஸ் டு பி 1. ஓகே, அப்போ இது என்ன ரீஜனில் பாசிபிள் அப்படின்னா யூவி ரீஜனில் தான் இதோட வேவ் லென்த் வந்து இருக்கும். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பால்மர். இப்போ பால்மர்னு எடுத்துக்கிட்டோம்னா எகெயின் ஃபைனல் ஸ்டேட் வந்து எனக்கு 2ஆக இருக்கணும். ஸோ இனிஷியல் ஸ்டேட் ஹையராக எது வேணாலும் இருக்கலாம், பட் ஃபைனல் ஸ்டேட் 2ஆக இருக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் பால்மர் பார்த்தோம்னா பாருங்க 3 to 2 அண்ட் அடுத்து செகண்ட் லைன் வந்து 4 to 2. அதே லாஸ்ட் லைன் பார்த்தோம்னா இன்ஃபினிட் டு 2ஆக இருக்கும். இது பால்மர் சீரீஸ். ஸோ பால்மர் வந்து விசிபிள் ரீஜன் பாசிபிள். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பாஸ்கல். எகெயின் பாஸ்கல் ஃபைனல் ஸ்டேட் வந்து 3ஆக இருக்கணும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் லைன் பாருங்க நமக்கு 4 to 3 வந்து ஃபர்ஸ்ட் லைன், செகண்ட் லைன் வந்து 5 to 3 அண்ட் லாஸ்ட் லைன் வந்து இன்ஃபினிட் டு 3. இது பாஸ்கல். பாஸ்கல் இதில் பாசிபிள்னா இன்ஃப்ராரெட்ல பாசிபிள். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பிராக்கெட். ஸோ பிராக்கெட்டோட ஃபைனல் ஸ்டேட் வந்து நமக்கு 4ஆக இருக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் லைன் 5 to 4, செகண்ட் லைன் 6 to 4 இந்த மாதிரி இருக்கும். லாஸ்ட் லைன் வந்து இன்ஃபினிட் டு 4. இது பிராக்கெட். லாஸ்ட் ஒன் பீஃபன். ஸோ ஃபைனல் ஸ்டேட் வந்து 5ஆக இருக்கணும். ஸோ 6 to 5ஆக இருக்கலாம், 7 to 5ஆக இருக்கலாம், இன்ஃபினிட் டு 5ஆக கூட இருக்கலாம். ஸோ இது நமக்கு பீஃபன். ஓகே, ஸோ பீஃபனும் எதில் பாசிபிள்னா இன்ஃப்ராரெட்ல தான் பாசிபிள். சிம்பிள். லைமன் யூவியில் பாசிபிள், பால்மர் விசிபிள் அண்ட் அதை தாண்டி பாஸ்கல், பிராக்கெட், பீஃபன் இது மூணுமே இன்ஃப்ராரெட் ரீஜனில் மட்டும்தான் பாசிபிள். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் இன்னொரு கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ லைமன் சீரீஸோட மேக்ஸிமம் வேவ் லென்த் என்ன, ஸோ லாங்கஸ்ட் வேவ் லென்த், ஷார்ட்டஸ்ட் வேவ் லென்த் சொல்லுங்க, இந்த மாதிரி கேட்பாங்க.
அப்படி கேட்டா எப்படி பார்க்குறோம்னா, இப்போ ஃபர்ஸ்ட் நான் லைமன் ஸோ லைமனோட ஃபர்ஸ்ட் லைனும் லாஸ்ட் லைனும் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லைன் வந்து 2 to 1. லாஸ்ட் லைன் வந்து இன்ஃபினைட் டு 1. ஓகே. ஸோ எதில் மேக்ஸிமம் எனர்ஜி எமிட் ஆகுதுன்னு பார்க்கலாம். இன்ஃபினைட் டு 1ல தான் மேக்ஸிமம் எனர்ஜி வந்து எமிட் ஆகும். ஸோ 2 to 1ல எனர்ஜி வந்து மினிமமாக இருக்கும். ஓகே. ஸோ அப்போ இங்கே எனர்ஜி வந்து மினிமம்னா வேவ் லென்த் வந்து மேக்ஸிமம். ஏன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் இன்டூ லாம்டாவும். ஸோ அப்போ மினிமம் எனர்ஜினா வேவ் லென்த் இங்கே மேக்ஸிமமாக இருக்கும். இங்கே எனர்ஜி மேக்ஸிமம்னா வேவ் லென்த் வந்து மினிமமாக இருக்கும். ஸோ அப்போ லாங்கஸ்ட் வேவ் லென்த் ஆஃப் லைமன் சீரீஸ்னு கேட்டாங்கன்னா டிரான்சாக்ஷன் 2 to 1 எடுப்போம். அதே ஷார்ட்டஸ்ட் வேவ் லென்த்னு சொன்னாங்கன்னா இன்ஃபினைட் டு 1 எடுப்போம். இதே மாதிரி எல்லா சீரீஸ்க்கும் பார்க்கலாம். இதுதான் டேபுலேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம லைமனுக்கு பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி எல்லா சீரீஸ்க்கும் பார்க்க போகிறோம். ஸோ ஜென்ரலாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, வேவ் லென்த் வந்து மேக்ஸிமமாக இருக்குன்னா எனர்ஜி வந்து மினிமமாக இருக்கணும். அண்ட் வேவ் லென்த் மினிமமாக இருக்கணும்னா எனர்ஜி வந்து மேக்ஸிமமாக இருக்கணும். ஓகே. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு எப்போ எனர்ஜி வந்து மினிமமாக இருக்கும்னா ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் ஆல் த சீரீஸில் எனர்ஜி மினிமமாக இருக்கும். அப்போ லைமன் எடுத்துக்கலாம். லைமனோட ஃபர்ஸ்ட் லைன் வந்து நமக்கு 2 to 1 அண்ட் பால்மர்து வந்து 3 to 2, டாஸ்கந்து வந்து 4 to 3, பிராக்கெட் நமக்கு 5 to 4 அண்ட் லாஸ்ட் பி ஃபந்து வந்து 6 to 5. இது எல்லாமே ஃபர்ஸ்ட் லைன். ஸோ ஃபர்ஸ்ட் லைனில் எனர்ஜி மினிமமாக இருக்கும் பிகாஸ் ஆஃப் த வேவ் லென்த் மேக்ஸிமம். வேவ் லென்த் மேக்ஸிமம்னு சொல்லலாம், இல்லை லாங்கஸ்ட் வேவ் லென்த்னு சொல்லலாம். அதே மாதிரி எனர்ஜி எப்போ மேக்ஸிமமாக இருக்கும்னா லாஸ்ட் லைன் ஆஃப் சீரீஸில் தான் எனர்ஜி மேக்ஸிமமாக இருக்கும். அப்போ லாஸ்ட் லைன்னா லைமனுக்கு இன்ஃபனைட் டு 1, பால்மருக்கு இன்ஃபனைட் டு 2, பாஸ்கனுக்கு இன்ஃபனைட் டு 3, பிராக்கெட்டுக்கு இன்ஃபனைட் டு 4 அண்ட் லாஸ்ட் பீஃபனுக்கு இன்ஃபனைட் டு 5. ஓகே. இந்த லாஸ்ட் லைனில் எனர்ஜி மேக்ஸிமமாக இருக்கும், அதனால வேவ் லென்த் கம்மியாக இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி வேற என்ன சாப்டருக்கு வீடியோ வேணுன்றது மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.